இவர் பேர் தாங்க கவின். 27 வயசு ஆகுது. டிசிஎஸ்ல மாசம் 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவர்னு இவரோட லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். பட் இப்போ இவர் உயிரோட இல்லை. என்ன நடந்துச்சுன்னா, இவர் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கும் இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. பட் இதை பிடிக்காத அந்த பொண்ணோட ஃபேமிலி அவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பையன் கீழ் ஜாதியா அண்ட் பொண்ணோட ஃபேமிலி மேல் ஜாதியா. 2 நாளைக்கு முன்னாடி தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சென்னையிலேருந்து தன்னோட சொந்த ஊருக்கு போன கவினை அந்த பொண்ணோட தம்பி மீட் பண்ணி அம்மா அப்பா உன்கிட்ட பேசணும்னு சொல்லி பைக்கில் கூப்பிட்டு போயிருக்கான். அந்த பையன் கீழ்ஜாதி என்பதால் கவினை துடிக்க துடிக்க ரோட்டில் வெட்டி கொண்டிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொலை பண்ண பையனுக்கு வெறும் 24 வயசு தான் ஆகுது. இதை பண்ண அவன் ஜெயிலுக்கு போயிடுவான்னு நல்லாவே தெரியும். பொண்ணோட அம்மா அப்பா 2 பேருமே போலீஸ்காரங்க. அவங்களுக்குமே இது நல்லா தெரியும், இப்படி பண்ணால் அவங்க மரியாதையே போயிடும்னு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பையன் சாகணும்னு ஒரு வேலை பண்ணாங்கல்ல, இதுதான் ஜாதி வெறின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 2025ல வாழ்ந்துட்டு இருக்கோம். சேட்டலைட் ஸ்பேஸ்னு போயிட்டு இருக்க இந்த காலத்துல இன்னுமே சில பேரண்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு ஜாதியை போட்டு திணிச்சிட்டு இருக்காங்க. பட் இதனால பாதிக்கப்படுறது என்னமோ கவின் மாதிரியான பசங்க தான். ஜஸ்டிஸ் இஸ் நாட் எ ரிவெஞ்ச், இட்ஸ் எ ப்ரிவென்ஷன். யாருமே பிறக்கும்போது ஜாதியோடு பிறக்கிறதில்ல, அது சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்போ சொல்லிக் கொடுத்தா கெட்டதையே கற்றுக்குறாங்க அப்படின்னா சொல்லிக் கொடுத்தா நல்லதையும் கற்றுப்பாங்க. ஸோ கேஸ்ட்டுக்கெலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு லெட்ஸ் டீச் ஹியூமனிட்டி, லெட்ஸ் லேர்ன் ஹியூமனிட்டி. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.